பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கப் சாங் இன்னைக்கு போட்டாங்க. அந்த வேக்கப் சாங்ல யார் எலிமினேட் ஆவாங்கன்றது குறிக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக விஷுவல் வைஸும் அந்த சாங்கோட லிரிக்ஸ் வைஸும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான் வீடியோ. நீங்கள் என்ன ப்ரோ இது வாரம் வாரம் இது போடுறீங்க, அது என்ன உண்மையாகுதான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இது வாரம் நானும் போட்டு பழகிட்டேன். இது கிட்டத்தட்ட சீசன் 6லேருந்து வருதா, அதனால் அது ரெகுலராக இருக்கிறதால அதை போட வேண்டிய கட்டாயம். ஓகே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வண்டார் குழலி டோய் அப்படின்றது தான் பாட்டு இன்னைக்கு போட்டிருந்தாங்க. வண்டார் குழலி இது என்ன படம்னா திருடா திருடி அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. ஓகே, அந்த பாட்டு வண்டார் குழலி. அந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஊர் பேர்களையும் அங்கங்கே வந்து லவ் ட்ராக்கு நூல் விடுவது இந்த மாதிரி லிரிக்ஸ் லைன்ஸ் தான் அதிகபட்சமாக குறிக்கிறது. ஓகே, அதில் பொறுக்கி பையன், ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த வண்டார் குழலி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் மற்றும் ஆண், இந்த பாட்டை பொறுத்தவரையும் ஒரு ஃபீமேல் பாடுறாங்க, அடுத்து மேல் பாடுறாங்க, இப்படி தான் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது. அப்போனா நம்ம இதில் எந்த கணக்கில் எடுத்துக்கலாம்னா ஒரு ஃபீமேல் எலிமினேஷன் இருக்குது, ஒரு மேல் எலிமினேஷன் இருக்குது. இது 2 வாரமாக நம்ம டபுள் எலிமினேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் ஆகிட்டே இருக்கு. பட் இந்த வாட்டி டபுள் எலிமினேஷன் மிஸ் ஆகாது அப்படின்றத நம்ம கம்பல்சரி எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து 15 பேர் இருக்காங்க. ஃபேமிலி வீக்கு ஒரு மினிமம் 10 பேர் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ 10 பேர் எடுத்துகிட்டு போனால் இப்போ 2 பண்ணணும், அடுத்த வாரம் 2 பண்ணியே அவனை வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் உறுதி அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ வண்டார் குழலி அந்த ஊர் பேர்லாம் வரும்போது அது முக்கால்வாசி ரம்யா ஜோவை தான் அதிகமாக குறிக்குது அப்படின்றது பார்க்குறேன். இந்த டான்ஸு இந்த க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணுறதால அந்த செவர் இத்தனை நாள் தப்பிச்சுக்கிட்டு வந்த செவர் இன்னைக்கு தகர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் விஷுவல்ஸ் அதிகமாக ரம்யா ஜோவை ஃபோக்கஸ் பண்ணல. இந்த பாட்டு வரும்போது விஷுவல்ஸ் வந்து ரம்யா ஜோவை லைட்டாக தான் ஃபோக்கஸ் பண்ணிச்சு, அதிகமாகலாம் ஃபோக்கஸ் பண்ணல. பட் எனக்கு என்னமோ அது வண்டார் குழலி என்பது ரம்யா ஜோகா தான் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். கம்மியாலாம் இருக்காது, ரம்யா தான் ஹெவி சான்சஸ் ஆர் தேர் அப்படின்றது. அதை தாண்டி வீடியோவோட விஷுவல்ஸ் இன்னொருத்தரை காமிச்சது அந்த இதில். அது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் ரம்யா ஜோவுக்கும் லவ்வுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இன்னொரு நபர் வியானாவை குறிக்குது அந்த இடத்துல. வியானாவும் விஷுவல்ஸ் காட்டப்பட்டது. சாங்கோட லிரிக்ஸ் அந்த லவ் ட்ராக் இந்த மாதிரி இந்த எஃப்ஜே கூட சில ட்ராக்லாம் ஒரு இது போச்சு இல்லை, அந்த ஒரு ட்ராக்கை மீன் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எய்தர் வியானா ஆர் ரம்யா. ஸோ வியானாவும் வரதால, ஆனால் மேக்ஸிமம் சான்ஸ் வந்து ரம்யா போகிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக தெரியுது. வியானாக்கெலாம் சான்சஸ் வெரி வெரி லோ. ஆனால் அந்த விஷுவல்ஸ் அது வியானாவை காட்டுச்சுதுன்றதால ஒரு டவுட் வியானாவால் வருது, ஒரு சிறிய ஒரு டவுட் வருது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து ஸோ ஒரு ஃபீமேலில் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர், அதில் ரம்யா மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னா அடுத்து பாய்ஸில் வருவோம். பாய்ஸ் கேட்டகரியில் 2 பேரை குறிக்குது. ஓகே, ஸோ இந்த பாய்ஸில் 4 பேர் இருக்காங்க மக்களே. எஃப்ஜே, கமருதீன், சபரி மற்றும் வினோத் டாப் ஆஃப் த டேபிள். நாட் பாசிபிலிட்டி. சாங்க ஒரு இடத்துல கூட ஒரு மேட்ச் பண்ணல. ஸோ வினோத்தை விட்டுருங்க. அடுத்து இந்த பாட்டுக்கும் சபரிக்கும் சம்மந்தம் இல்லை, லவ் ட்ராக்கும் கிடையாது, இந்த இதுவும் கிடையாது. சபரிக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சபரி மேலே விஷுவல்ஸ் பட்டது. அவர் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து டான்ஸ் ஆடுறதால அவர் மேலே கேமரா ஃபோக்கஸ் நிறைய வந்துச்சு அப்படின்றத நான் பார்க்குறேனே தவிர்த்து பாட்டோட லிரிக்ஸுக்கும் சபரிக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது யாரு? எஃப்ஜே ஆர் கமருதீன் தான். இதில் லவ் ட்ராக்கு நூல் விட்டுறது இதெல்லாம் யார் பண்ணுறா இந்த வீட்டில்? ஸோ நூல் போடுறதுன்னா விட்டு போடுறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுமாரி அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி சொல்ல வராங்க அந்த லிரிக்ஸ் லைனு. அப்போ இந்த வீட்டில் அதை வந்து எஃப்ஜேவும் பண்ணியிருக்காரு, கமருதீனும் பண்ணியிருக்காரு, அது தெரியுதுல. ஸோ அதில் அதுக்கப்புறம் இன்னொரு லைடு அந்த என்னன்னா அந்த பொறுக்கி பையன் டோய் இந்த மாதிரி கேட்டகரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மீன் பண்ணுது. ஓகேவா, இந்த வீட்டுக்குள்ளே. ஆனால் இந்த வாரம் கமருதீனோட பண்ண ஆக்டிவிட்டிஸ் நிறைய அப்படி தான். இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் எல்லையை மீறி போன பேச்சுக்கள், அந்த ஆட்டிடியூடு, பிஹேவியர், இது எல்லாமே இந்த வாரம். அதுக்கப்புறம் அந்த லவ் ட்ராக்கு அப்படின்றது எல்லாமே கனெக்ட் ஆகிறது கமருதீனுக்கு ஆக பொருத்தமாக பொருந்தது. அனைத்துமே கமருதீனுக்கு பொருந்துன்றதால ஸோ கமருதீன் செகண்ட் எலிமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேல் சைட்ல இருந்து அப்படின்றதை எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லையா, கமருதீனை விட்டு இன்னொரு சான்ஸ் போகுதுன்னா அது எஃப்ஜேவாக தான் இருக்கும். இந்த லிரிக்ஸும் எஃப்ஜேக்கும் பொருந்துது. ஸோ எஃப்ஜே எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று ரம்யா ஜோ அண்ட் வியானாலேருந்து ஒன்று, அதில் ரம்யா ஜோவுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இதில் எஃப்ஜேவா கமருதீனா அப்படின்றது பார்க்கும்போது இந்த வாரம் கமருதீனுக்கு ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்குது. அதில் கமருதீன், அப்படி இல்லைனா எஃப்ஜே அப்படின்றது தான் என்னால் இந்த வேக்கப் சாங் மூலியமா எடுக்க முடிகிறது. இதில் சாண்ட்ராக்கும் சம்பந்தம் இல்லை, வினோத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சபரிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில்
எங்க ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பாங்க 2 கண்டஸ்டன்ஸுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வியானா வந்து அவங்க வீட்டில் செம காண்டில் இருக்காங்க போல. வியானாவுமே அதை பார்த்து பயந்துட்டு இருக்கா. ஸோ இதை வந்து ஃபேமிலி வீக் எடுத்துன்னு வந்தால் ஒரு சென்சேஷன் ஆகும். வியானா அம்மா வந்து வியானாவை போட்டு வச்சு ஒரு வறுத்தெடுத்தா பேச்சு திட்டுன்னு திட்டா அது ஒரு டிஆர்பி ப்ரோமோ அப்படின்ற ஆங்கிளில் சேனல் யோசிப்பாங்க, கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால வியானா வைப்பாங்க. ஸோ வியானா வச்சாவே அங்கே எஃப்ஜே வைக்கணும். எஃப்ஜே வச்சாதான் அங்கே கண்டென்ட். ஸோ அதனால எஃப்ஜே வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி ரம்யா அண்ட் கமருதீன் தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.